முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரம். முன்னாள் வீட்டு வசதி வாரிய அமைச்சர் வைத்திலிங்கம் உட்பட 11 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு ரூபாய் 27 கோடி லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். சென்னை பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் 27 கோடி லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், அவரது 2 மகன்கள் உட்பட 11 நபர்கள் மீது டிவிஎஸ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2015-2017 ஆண்டு காலத்தில் அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் ரூபாய் 27 கோடியை ஸ்ரீராம் குழும நிறுவனத்திடமிருந்து லஞ்சமாக வாங்கியுள்ளதாக அதற்கான ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் பதிவு செய்தது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டு காலத்தில் பெருங்களத்தூர் பகுதியில் ஸ்ரீராம் குழுமத்தின் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான 57 ஏக்கர் நிலத்தில் 24 பிளாக்குகள் 1453 வீடுகள் கொண்ட உயர்மட்ட கட்டுமானங்கள் அமைக்கும் பணியானது நடைபெற்றது. இதற்கு 2013ஆம் ஆண்டு சிஎம்டிவில் விண்ணப்பம் செய்திருந்தனர். ஆனால் இதற்கான அனுமதியானது 2 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த அனுமதி கிடைப்பதற்காக ரூபாய் 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் தகுந்த ஆதாரத்துடன் புகார் அளித்திருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உட்பட 11 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதில் முதல் குற்றவாளியாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கமும், அதே போன்று 2வது குற்றவாளியாக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெடின் இயக்குநரான ரமேஷ் என்பவர் பேரும், அதே போன்று 3வது மற்றும் 4வதாக வைத்திலிங்கத்தின் மகன்களான பிரபு மற்றும் சண்முக பிரபு ஆகிய இருவர் உட்பட மொத்தம் 11 நபர்கள் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 27 கோடி ரூபாயும் ஒரே காலகட்டத்தில் கைமாறி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்குரிய ஆவணங்கள் அனைத்துமே 27 கோடி ரூபாய் பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இதற்காக அந்த ஆவணங்களை கொடுத்து அனுமதி கொடுத்ததாகவும் கூறப்பட்டதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது வழக்கு பதிவு செய்து அதிகாரிகள் விசாரணை கையில் எடுத்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன்.